சே, உன்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு எனக்கு? இவ்வளையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே புழுங்கிட்டு கிடந்திருக்க போல என்னைக்குன்னு சொல்லிக்கிட்டு. நான் கூட என்னடா இவன் அமைதியாக இருக்காளேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ தானே தெரியுது எந்த இடத்துல நீ இங்கே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு. எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடிடணும் சண்டையை போட்டுக்கிட்டு. ஒரு நேரம் கூட என் பிள்ளையை கூட்டி வச்சுக்கிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணமும் இல்லை. அப்படி இருந்திருந்தாதான் அங்கன வந்து கடந்திருப்பிய. அனு, முத்துமாரிக்கு ஃபோனை பண்ணுன்னு சொன்னேன். அத்தை, அது வந்து நம்ம 2 பேருக்குள்ள தானே பிரச்சனை. எது வந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட எதுக்கு ஃபோனை பண்ணி இப்போ சொல்றீங்க நீங்க? இவன் மேலே தப்பு இருக்க போய் தானே இப்படி பதறா? நான் ஒன்றும் என் மேலே தப்பு இருக்கிறதுனால பதறல. இந்த நேரத்தில் இங்கே வந்தாருன்னா உங்க பிள்ளைக்கு தான் ஏதாச்சும் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். அம்மா கடவுளே, யார் வாயிலாச்சு இப்படி வருமா ஒரு வார்த்தை? சீ, எம்மாடியோ, என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆகுமாமே? என் பிள்ளைக்கு ஏதாச்சும்? நீலாம் ஒரு பொண்ணு, வாயில் வருது நல்ல வார்த்தை. என்னத்தை தான் சொல்லுறதோ அதானே. அம்மா கறி ஒழுங்காக இருந்தால் பிள்ளை ஒழுங்காக வளரப்போதே. அவளை அங்கேயும் எங்கேயும் ஊர் சுற்றிக்கிட்டு தானே அலையிறா, பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு துப்பு இல்லாமல். அப்போ இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்க, நான் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கோவப்படுறீங்க, நானும் கோவப்படுறேன். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க வாக்குவாதம் நம்ம 2 பேருக்குள்ளேயே முடிஞ்சிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். தேவையில்லாமல் உங்கள் பையனை கூப்பிடணும்னு சொன்னது நீங்கள். அவர் இங்கே வந்தால் அவருக்கு தான் ஏதாச்சும் ஆகும்னு சொன்னது நான். அவருக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்றத தான் சொன்னேன். 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா அவர் தான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், அதை தான் நான் சொன்னேன். நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் சொல்லலை. இன்னொன்று, என் வளர்ப்பை பற்றி நீங்கள் பேசாதீங்க சரிங்களா? எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க, எந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம், பார்க்க தானே செய்யறோம் எப்படி வளர்த்து கிழிச்சானே. பிரியா, ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஏதோ பேசிட்டு போகிறாங்க, விட்டுருங்களேன். நாய் வேலை நிமித்தவே முடியாது. அதே மாதிரி தான் ஒரு சிலவங்களுடைய குணத்தை திருத்தவே முடியாது. என்ன பண்ணுறது? எல்லாம் என் தலையெழுத்து. என் அம்மா சரியாக இருந்திருந்தா இங்கே வந்து இருக்கணும்னு எனக்கு என்ன தேவையாக இருக்குது? அப்போவே ஹாஸ்பிட்டலில் வச்சு சொன்னாங்க எங்கள் பாட்டி, அங்கே போகாத, வேண்டாம், வீணாக பிரச்சனை தான் வரும்னு சொல்லி. 4 நாள் நல்லா இருக்கும், 5வது நாள் சண்டை வரும்னு சொல்லி. கேட்டனா என் புத்தியை சிறுபாலி அடிக்கணும். வெளியே இருக்கு, எடுத்துட்டு வந்து தரவா, அடிச்சுக்கோ. அனு, நீங்க சொன்னீங்கன்றதுனால தான் அமைதியா இருக்கேன். இதுக்கு மேல இவங்க என்கிட்ட பேச வேண்டாம், நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்கம்மா போன நீ? இருடி, மனுஷனுக்கு ஆத்திரம் அவசரம் எதுவுமே இருக்காதோ. இவ வேற ஒருத்தி. மைனி, உங்களுக்கு கீழே தானே இருக்க சொன்னேன், நான் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிறேன்ட்டு. நீங்க எதுக்கு அதுக்குள்ள மேல வந்தீங்க? மேல வர போய் தானே தெரியுது இந்த மகாராணி என்ன நினப்புல சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க தான், இல்லைன்னு சொல்லல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லை, முடியாத வரைக்குமே என்ன நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க தான், நான் அதையும் மறுக்கவே இல்லை. ஆனா இவங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி கட்டுறாங்க, இதை செய் அதை செய்யின்னு சொல்லிட்டு. என்னால முடிஞ்சா செய்ய மாட்டேனா? முடியாம தானே நானும் இருக்கேன். எனக்கும் ஸ்டிச்சஸ் போடதாம செஞ்சிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் வலி வேதனை இருக்கும்னு இல்லை, நார்மல் டெலிவரியிலும் வலி வேதனை எல்லாமே இருக்கதான் செய்யும். எனக்கு வலிக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னா மறுபடியும் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். நாங்களாம் பிள்ளை வைக்கலையா அப்படின்னா என்ன அர்த்தமா சொல்லுங்க? ஒரு நாள் அமைதியா இருக்கலாம், 2 நாள் அமைதியா இருக்கலாம், 2.5 மாசம் அமைதியா இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. அதுதான் நான் பேசிட்டேன். நான் பேசினது தப்பா இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க பொண்ணா இருந்தா நீங்க எப்படிதான் அமைதியா இருக்கணும்னு சொல்லுவீங்களாமா? சொல்லுங்கம்மா. சொல்லி இளவரசி, எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசாது. பார்த்து இவ்வளோ அளவுக்கு எடுத்து கொடுத்தவங்கள இந்த அளவுக்கு இலக்காரமா பேசாதுன்னு சொல்லு. ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மைனி. ஏன்டி பதட்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம மேலே தப்பு இருக்கு. அவங்க ஏன் இவ்வளோ நிதானமா பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லி தராதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க. நீங்க பாருங்க, நாளைக்கு பேர் வச்சதுக்கப்புறம் நான் எங்கே வேணாலும் போவேன், ஆனால் இங்கே உங்கள் கூட இருக்க மாட்டேன். அது என்னுடைய முடிவு. சரிம்மா, சரி. ஆஸ்பத்திரியில் வச்சு யாருமே இல்லாமல் கிடந்தல்ல, அப்போ பார்த்தேன். வளகாப்பு போட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தனே, அப்போ பார்த்தேன். இல்லை, எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. பார்க்க தானே செஞ்சேன், பார்க்காமையே சொல்லி காட்டுறேன். எல்லாத்தையும் பார்த்ததை தானே சொல்லி காட்டுறேன். இதில் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். சொல்லி காட்டுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கா நீ? அப்போ சொல்ல வேண்டியது தானே, இது என் முடிவு, நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதான் நான் பண்ண பெரிய தப்பே. நான் அப்பவுமே ஸ்டபனாக நின்று இருக்கணும், யார் உதவியும் தேவையில்லைன்னு சொல்லி. நான் பண்ணாமல் அமைதியாக எல்லாத்துக்குமே மண்டையை ஆட்டிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவனை நம்பி அவனை சொல்லணும் முதல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, செருப்பு எடுத்துட்டு வரது தரேன் அடிச்சுக்கோன்னு சொல்லி, அதை உங்கள் பையன் கிட்ட தான் கொடுக்கணும் முதல்ல. என்ன ஏய், உங்க பையனை அடிக்கிறேன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. செருப்பு எடுத்துட்டு வரேன் அடிச்சுக்கோன்ற மாதிரி பேசுனீங்களே, அப்ப எனக்கு சொல்லுங்க. சில என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு
சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்துருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்லல. பார்த்தது எல்லாத்தையும் சொல்லி காட்டுவீங்க. இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் என்னதான் பண்ணணும் அதை சொல்லுங்க முதல்ல. இங்கே பாரு, நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்தியேனா கொஞ்ச நாளில் நீயே உன் பிள்ளையை பார்த்துக்கிட்டு நீயே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சுப்ப. இல்லைன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரே ரூமுக்குள்ளே படுத்த படுக்கையாக தான் கிடக்கணும். சில நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் மாசமா இருக்கும்போது எனக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்பெல்லாம் நீங்கள் வந்து என்னை பார்க்கவா செஞ்சீங்க? சொல்லுங்க. எங்கள் அம்மாவும் வந்து பார்க்கல தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்களா? கடைசி குழந்தை வரப்போது அந்த எண்ணத்துல தானே வந்து பார்த்தீங்க. உங்கள் பையனோட குழந்தை, அதனால வந்து பார்த்தீங்க. என் மேலே இருக்க அக்கறைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சிலதுங்களுக்கெல்லாம் என்னத்தை தான் பண்ணாலும் நன்றின்றது கொஞ்சம் கூட இருக்காது. அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஃபோன் பண்ண சொன்னேன். அந்த ஃபோனில் சார்ஜ் இல்லாத, சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அந்த ரூமில் இருக்க அந்த ஃபோனு. எல்லாம் அவள் சொல்லி கொடுக்குற பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, நாளைக்கே அவள் தாத்தா பாய் பாயின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அப்போ அத்தை சொத்தன்னு என்கிட்ட தானே வரணும். இருக்கட்டும், சொல்லுங்க. சரி சரி இருக்கட்டும். ஒரு ஃபோன் பண்ணி தர மாட்டேங்கிறா. சரி இருக்கட்டும். அனு, நீங்கள் எதுக்கு என்னால் பகையாகிறீங்க? ஃபோன் பண்ணி கொடுங்க. எனக்குலாம் எந்த பயமும் இல்லை. ஷார் வந்து கேட்டாலும் நான் பேசுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆமாம், நீ எப்படி பயப்படுவா? நீ இது இவ்வளோ தூரத்துக்கு பேசுறியா? உன் பிள்ளைய வளர்த்தாச்சு, ஆளாக்கியாச்சு, இதுக்கு மேலே எங்கள் உதவி உனக்கு ஏன் தேவை? சரி சரி, பேசு பேசு. இங்கே பாருங்க, தயவு செஞ்சு என் பிள்ளைய வளர்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீ ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படி தானே? அத்தை சத்தியமா ஃபோன் அந்த ரூம்ல தான் இருக்காத்த. நான் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஃபோனை பண்ணி கூட்டிக்கிட்டு வரேன். அத்தை வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, சொல்றது கேளுங்க அத்தை. நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டு நல்லா இருக்குமா? மைனி, உன்கிட்ட ஃபோன் இருக்கு தானே? மைனி, தெரியும் நீயும் பண்ண மாட்ட. இதோ நிற்காளே ஜிங் ஜிங் ஜிங்காமணி, இவளுக்கு நீயும் சப்போர்ட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே வீட்டில் போயிட்டு என் ஃபோனை எடுத்து ஃபோனை பண்ணி கூட்டிக்கிட்டு வரேன் அவனை. என்னென்ன பேச்சு பேசுகிறா? நாயாம்ல நாய் வலை நிறுத்த முடியாதான், அதே மாதிரி என்ன திருத்த முடியாதான். என் பிள்ளையை செருப்பால் அடிப்பானா. இவளை கூட்டிக்கிட்டு வந்து பார்த்த கேவலத்துக்கு இவ இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. குழந்தைய கொடுங்க அனு, நீங்கள் போயிட்டு அந்த ரூமில் தூங்குங்க. நான் தூங்குறேன். இல்லை பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன். அம்மா, அத்தைக்கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்த போமா. அனு, நான் ஒன்று சொன்னேன், எனக்கு கண்டிப்பாக பண்ணுறீங்களா? சொல்லுங்க பிரியா. ரகுக்கு ஃபோன் பண்ணி அவன் நீங்கள் வர சொல்கிறீங்களா? பிரியா, அவரும் முத்துமாரியை வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். நான் இவங்களையும் முத்துமாரியை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ரகுவை கூப்பிட சொல்கிறீங்க? எல்லாரும் இங்கே எனக்காண்டி பேச யாருமே இல்லை. அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையே. எனக்காண்டி நான் என்ன தான் பேசினாலும் உங்கள் காதில் கேட்கவே கேட்காது. நீ எனக்காண்டி பேசினாலும் நீ அவங்க வீட்டு பொண்ணு, உன் வாயை ஈஸியாக அடிச்சிருவாங்க. ரகு இல்லை ரேஷ்மா யாராச்சும் வந்தால் தான் இந்த பிரச்சனை சரியாகும். இவங்க பார்த்தல நடுராத்திரின்னு கூட பார்க்காம எப்படி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தரதுக்காண்டி போகிறாங்கன்னு. அவர் ஏற்கனவே என்னை வந்து பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, இங்கே வந்து பார்க்க கூட செய்யலை. இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி அவங்க ஏதாச்சும் சொன்னால் அவர் இன்னும் கோவம் தான் படுவார். நீ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணு. நீ என்னை பார்க்குற பார்வை புரியுது. நானே ஃபோன் பண்ணலாம், என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. நீ ஃபோனை வச்சு கூட நானே பேசிக்கிறேன். இல்லை இல்லை, நான் ரேஷ்மாக்காக்கு கால் பண்ணி முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் ரகு கிட்ட சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ரகு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அவர் இங்கே இருக்கும் போதே ஏற்கனவே கோவப்பட்டு தானே போனார். நீ வர அழுதுகிட்டு இருக்க, இப்படி பேசினான்னா இன்னும் கோவப்பட்டு தான் வருவார். அவர் யோசிக்க மாட்டார், எடுத்த கௌத்தம் தான் ஏதாச்சும் முடிவு எடுப்பார். நான் முதல்ல ரேஷ்மாக்கா கிட்ட பேசிட்டு வரேன். குழந்தைய பிடிங்க. முதல்ல அழுகாதீங்க நீங்கள். ஏன் மச்சான் இவ்வளோ சோகமா இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனையாடா? மச்சான், எனக்கு அழுவையா வருதுடா மச்சான். ஐயோ மச்சான், அழுவாடா, மனசு வலிக்குது. நீ அழுதா எனக்கு ரத்த கண்ணீரே வருதுடா. அழுவாதடா மச்சான், அழுவாரு. என்னன்னு சொல்லுடா மச்சான், நான் தீர்த்து வைக்கிறேன். மச்சான், அக்கா வாழ்க்கைய நினைச்சாலே ஒரே தலைவலியா இருக்குடா. பேசாம அந்த ஆளு மேல இப்பவுமே போய் கேஸ் கொடுத்துட்டு வந்துருவோமா? அந்த ஆளு கூட வரவில்ல மச்சான். அந்த பொம்பளை இருக்காளே சரியான வில்லிடா. சாதாலாம் நினைச்சிடாத, சரி ரவுடி தெரியுமா? அட நீ வேற போடா அங்க. ஆமா வந்துட்டான். டேய், நான் யாரு, எவ்வளோ பெரிய ஆளு, என்கிட்டயே வா. நான்லாம் லெஃப்ட் ஹேண்டில் தட்டி ரைட் ஹேண்டில் விட்றவன்டா மச்சான். அது என்னடா லெஃப்ட் ஹேண்டில் தட்டி ரைட் ஹேண்டில் விட்றது? யாருக்கு தெரியும், சும்மா ஃப்ளோவில் அடிச்சு விட்றது தான் மச்சான். மச்சான் சொல்லுடா. அம்மாவா ஊருக்கு பஸ் ஏற்றி வரணும்னு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்னி டிக்கெட்டு கொடுத்துட்டியாடா? டே விளங்காதவனே,
உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லைடா, நாட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலே அந்த நாடு விளங்காம போயிடும். டேய், நான் எப்போ சொன்னேன், நீ எப்போ கேட்குற? அதான் சொன்னனே, பஸ் டிக்கெட்டு இல்லை, கேன்சல் பண்ணிட்டேன்னு. அம்மா ஊருக்கு போகல, அம்மா வீட்டில் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க மச்சான். மச்சான், அப்போ பொண்டாட்டி மச்சான்? ஐயோ மச்சான், அவளை மறந்துட்டனே. மாவனே மாட்டினடி. ரேய், சிரிக்காதுடா மச்சான். அவதான் ஃபோன் பண்றா, பேசாதா? டேய், எனக்கு ஏன்டா ஃபோன் பண்றா? டேய், உனக்கு இல்லடா, எனக்கு. சரி சரி சரி, பேசு பேசு. ஹலோ. டி பைத்தியம், எங்கடா இருக்க? அமெரிக்காவில் இட்லி சுட்டுட்டு இருக்கேன், வரையா? 2 பேரும் சேர்ந்து சுடுவான். மச்சான், கண்டுபிடிச்சிருவான், அமைதியாரு, சரியா? இவென்ன, நீ பேசலனாலும் கண்டு தண்ட முடிப்பேன். அந்த பைத்தியக்காரனை விட்டு வேற எந்த பைத்தியக்காரன் கூட சுத்திக்கிட்டு இருப்பேன். மரியாதை இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோ. இந்த ஃபோன் கால் ஸ்ட்ரெயிட்டா ரேஷ்மாக்காக்கு ஃபோன் பண்ணுவேன். வந்துட்டுமா, உடனே வந்துட்டுமா. அந்த பயம் இருக்கட்டும். அமெரிக்கால இட்லி சுட்டுட்டு இருக்க மூஞ்ச பாரு. உள்ளூர்லயே டீ கடை வைக்கிறதுக்கு துப்பு இல்ல, இதுல அமெரிக்கால போயிட்டு இட்லி கடை சுடுறானா. மரியாதை வீட்டுக்கு வந்து சேர வழியை பாரு சொல்லிட்டேன். பின்ன உன்ன கல்யாணம் பண்ணா எங்கேயாச்சும் இட்லி சுடுற மாதிரி டீ கடை கூட வைக்க முடியாது. வெயிலி போனேன். ஏய், என்ன சொன்ன? என் செல்லக்குட்டி வெள்ளக்குட்டி வரண்டி, என் பொண்டாட்டின்னு சொன்னம்மா. நீ பொண்டாட்டின்னு சொன்னியா இல்ல போடின்னு சொன்னியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா வீட்டுக்கு வந்து சேர்ற வழிய பாரு. பொறுக்கி குடிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. மவனை கொண்டு 2 நோண்டிடுவன் பார்த்துக்கோ. வாடி வா, இன்னைக்கு முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். தூங்கலான்னு நினச்சேன். நான் கூட ஹாஸ்பிட்டலில் தான் சார் வேலை செய்கிறீங்களோன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது அந்த பரதேசி கூட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேனே. அவங்ககிட்ட ஃபோனை கொடு. மச்சான், ஷாலினி உங்ககிட்ட பேச சொன்னம்மா. மச்சான், நான் பேசல, நான் தூங்கி 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லு. தூங்கி 1/2 மணி நேரம் ஆகுதா? வந்தனா மூஞ்சிலே குத்திடுவேன்னு சொல்லு. சரிம்மா. என்ன மச்சான் சொல்றா? உனக்கு இஞ்சி டீ போட்டு தான்னு சொல்றா மச்சான். வீட்டில் போயிட்டு இஞ்சி டீ போட்டு தரேன். ஷோ, மூஞ்சியும் முகர கட்டையும் இவனுங்களை வச்சுக்கிட்டு இரு இதோ ஃபோன் பண்றேன் அனுவுக்கு. ஏய், நாங்களே என்னைக்கோ ஒரு நாள் தான் குடிக்கிறோம், அதையும் ஏன்டி மூட் ஆஃப் பண்றேன்? அவனுக்குலாம் ஃபோன் பண்ணாத. அனுவுக்கு இவன் என்ன ஃபோன் பண்றா? மச்சான், உன் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப தப்பான வேலை பார்க்கா. என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணா உன் மூஞ்சி முகரையும் உடச்சிருவேன் பார்த்துக்கோ. இல்லை, எனக்கு புரியலை, என்ன நினச்சிருக்கு உன் மனசில்? என் மூஞ்சி கிட்ட உடைக்கிறான். அவன் அனுக்கு ஃபோன் பண்ணா நான் ஒன்று காலி பண்ணிடுவான் பார்த்துக்கோ. அவனுக்கு சொல்லி புரியவை. இவன் வேற ஒருத்தன் செல்லம் அம்பு வந்து அவன்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். அது சின்ன பிரச்சனையா, அதான் நானும் ரகுவோம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன். பாய், டாடா, லவ் யூ. கதவை சாத்தி தூங்கிடுமா, சரியா? ஏய், 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா கதவை சாத்திட்டு தூங்க சொல்ற? ஐயோ, அது வந்துமா, என் செல்லக்குட்டி வெள்ளைக்குட்டினால ஏதாச்சும் எறும்பு கேட்டுச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை வந்து கடிச்சு வச்சிரும். அதாம்மா சொன்னேன், அப்படி கதவை சாத்திக்கோ, எறும்பு கடிச்சிட போகுது பார்த்து. பைத்தியம் டென்ஷன் ஆகாதம்மா. மச்சான், ஐயோ, நீ ஃபோனை வை. என் மச்சானுக்கு இங்கே என்னமோ பிரச்சனை ஆயிட்டு, நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன செல்லக்குட்டி, என்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு? மச்சான், நீ மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட பேசுற, நானும் பேசணும் மச்சான். ஐயோ, வேணாம் மச்சான், வேணாம். காலையில் நான் கூட கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பேன், ஆனால் நீ குடிச்சா மொத்தத்தையும் மறந்துட்டு என் உயிரை இருப்பேன். வேண்டாம் மச்சான், நீ அவளுக்கு ஃபோனை பண்ணி இப்போ எதனா வளரலன்னு வச்சுக்கோ, காலையில் நடக்க போகிறதுக்கு என் மண்டை தான் உருளும். வேண்டமே வேண்டாம், அப்படியே கடையை சாத்திக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்படியே என் வீட்டுக்கு கிளம்புறேன். மச்சான், செல்லக்குட்டிலா, என் வெள்ளைக்குட்டிலா, தெரியாதனமும் ஒரு நாள் குடிக்க வந்துட்டேன்டா. அவங்க கூட சேர்ந்து குடிக்க வந்த மாதிரி என் புத்தி செருப்பால் அடிக்கணும் மச்சான். நீ இப்போ இப்படி தான் பேசுவ, அதுக்கப்புறம் பகலானா நீ வேற மாதிரி பேசுவாடா மச்சான். இல்லை மச்சான், நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன். டி விளங்காதவனே, கொஞ்சம் சொல்றது கேளுடா. அனுக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ரேஷ்மக்கா கிட்ட மாட்டுவேன். ரேஷ்மக்கா கிட்ட மாட்டினா நீ மாட்டினது இல்லாமல் என்னையும் சேர்த்து மாட்டி விடுவேன். ரேஷ்மக்கா வண்டியே கேட்பாங்க, நல்லா இல்லை. மூடிக்கிட்டு குடிச்சுமா அப்படியே கடையை சாத்திக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். குடிச்சது மொத்தம் இறங்கிட்டு எனக்கு. அவள் ஏற்கனவே என்னை பேசி மொத்தத்தையும் இறக்கிட்டா. நீ வேற பாதி டென்ஷன் பண்ணி என்ன மொத்தத்தையும் இறங்கிட்டு மரியாதையாக கிளம்பி போ வீட்டுக்கு, இல்லைன்னா உன் வீட்டு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணுறேன். வா. முடியாது, நான் பேசுவேன். என்ன கண்டவியோ அங்கே போய் பேசிக்கோ, வீட்டில் போயிட்டு. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் எங்கதான் பேசுவேன் மச்சான். ஏன்டா என் உயிரை வாங்குற, சொல்றது கேள்றா. வேண்டாண்டா. வேணும் மச்சான். டே குழந்தை லாலிபப்புக்கு அடம்பிடிக்கிற மாதிரி அடம்பிடிக்காதா, அடிச்சு மண்டியை உடச்சிருவேன். நான் பண்ணுவேன் மச்சான். நீ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான் மச்சான். நீ மட்டும் பேசுன செல்லம் வெள்ளம்னு, அப்போ நானு. நீ நாளைக்கு போய் பேசு. இன்னைக்கு பேசணும் மச்சான். சொல்றது கேளுடா. கேட்க மாட்டேன்.
மவனே காலையில வந்து ஏன்டா இப்படி பண்ணனு கேளு, மூஞ்சி உடச்சிடறேன். கேட்க மாட்டேனே, போடா பைத்தியக்காரா, என்கிட்ட பேசாதடா. ஹலோ சொல்லு அனு, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் பிரச்சனையா? என்னாச்சு அனு? உடம்புக்கு எதனா பண்ணுதா அனு? நான் ப்ரிஃபர் பண்ண டேப்லெட் எல்லாமே கரெக்டாக தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகுது? லூஸ் மோஷன் இல்லை வாமிட்டிங் எதனா அதிகமாக இருக்கா? ஆ அக்கா அக்கா ஒரே நிமிஷம். அதெல்லாம் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வாமிட்டிங் கூட எதுவுமே இல்லை, நான் நல்லா தான்க்கா இருக்கேன். அது இல்லைக்கா. அப்போ வேற என்ன அனு? ரேஷ்மா. பிரியா ஃபோன் ஸ்பீக்கர்லையா இருக்கு? என்னாச்சு? ஏன் அழுகிற? என்னடி என்னாச்சு? லூசி அழுகாமல் சொல்லு. யாராச்சும் எதனா சொன்னாங்களா? ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல எதனா வலிக்குதா? ஒரு நிமிஷம் இரு, நான் உடனே கிளம்பி வரேன் சரியா? நீ எதுவும் பேனிக் ஆகாத, நீ இருக்கிற இடத்துல அப்படியே இரு. நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக தேவையான மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனே வரேன். நீ பயப்படாத சரியா? முதல்ல பேனிக் ஆகாமல் பொறுமையாக இரு, நான் உடனே வந்துடுறேன். இரு, நான் ரகுவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அழுகாதடி, வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்பப்போ வலி மட்டும் இருக்கு. நீ ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருதல்ல, அந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணதான் செய்கிறேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? என்னாச்சு அனு, நீயாச்சும் சொல்ல. அது வந்து முத்துமாரியோட அம்மா கூட பிரியாவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் அது அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி கட்டுறாங்க. அது முத்துமாரிக்கு பிடிக்க மாட்டேச்சு, பிரியாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுதான். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. முத்துமாரிக்கு பிடிக்கல, பிரியாவுக்கு பிடிக்கல, சொன்னது செஞ்சது என்ன அனு உளறிட்டு இருக்க? நைட்டு தூங்குற நேரத்தில் என்ன உளறிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? பிரியா என்னாச்சு? முதல்ல அழுகாம என்னன்னு சொல்லு பிரியா ப்ளீஸ். ரேஸ்மா, அழுகாத. இந்த ராத்திரியில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அந்த தம்பிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. 2 பேருக்கும் நேரங்காலனே கொஞ்சம் கூட இல்லை. அதான் கல்யாணம் ஆக போதில்ல, அப்புறம் என்ன? போய் தூங்குற வேலையை பாரு. பிள்ளையை இப்போ தான் உறங்க வச்சுட்டு வந்திருக்கேன் சரியா? நீ போய் தூங்கு போ. அவர்கிட்டலாம் இல்லை பாட்டி, பிரியா தான் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சா? என்னவா? வயிறு எதனா வலிக்காமா பிள்ளைக்கு? பிள்ளை அழுதுகிட்டே இருக்காமா, அதனால அழுகுறாளோ? உடனே வரணுமாம்மா? என்ன, அவங்க மாமியார்லாம் பக்கத்தில் தானே இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறேன் தானே கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஃபோனை கூட நான் கேட்குறேன். என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீயே பேசிக்கோ. பிரியா ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்கு, பாட்டி வந்திருக்காங்க, பேசு. எம்மாடி என் தங்கமே, என்னம்மா ஏன் அழுகுற? என்னாச்சு? உடம்புக்கு எதனா முடியலையா? குட்டி பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறானோ, அதான் அழுகுறியோ? அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி சரியாயிடும் சரியா? அதுக்காண்டி அழுகுறதி தங்கம், அழுவாதடி சரியா? பாட்டி அதுக்கப்புறம் அத்தை மாமா எல்லாரும் நாளைக்கு வரோம். இன்றைக்கே வந்து பார்க்கலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். நாளைக்கு வந்துடுவோம், காலை மாதிரியே வந்துடுறேன் சரியா? பாட்டி வந்துடுறேம்மா, அழுவாது தங்கமே. பாட்டி பாட்டி பாட்டி. என்னம்மா அழுவாதடி தங்கம்? ராத்திரி நேரத்தில் இப்படி ஃபோன் பண்ணி அழுத என்னன்னு நினைக்கிறது? பாட்டிக்கு வயசாகுதுல்ல, பாட்டிக்கிட்ட இப்படி அழுதுகிட்டு எதனா பேசலாமா என் தங்கமே? என்ன நடந்துச்சுமா சொல்லு, பாட்டிக்கிட்ட சொல்லு. யாருன்னா எதனா சொன்னாங்களோ? சொல்லுமா, பாட்டிக்கிட்ட சொல்லு. பாட்டி வந்து பேசுகிறேன். அழுவக்கூடாதுல, பிள்ளை பித்திருக்கு உடம்பு பற்றியா? அழுவக்கூடாது. அப்படி அழுத பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிரும் சொல்லுவாங்கடியம்மா, அழுவாது சரியா? பாட்டி நாளைக்கு என்ன நீங்கள் வருவீங்கல்ல இங்கே? எப்போ வருவீங்க? காலையில் வந்துடுறேம்மா, காலைல 6 மணிக்கு வந்துடுறேன் பாட்டி சரியா? இந்த ரகுவை கூட்டிகிட்டு வந்து காலையில் விட சொல்கிறேன். நீ கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல பாட்டிக்கிட்ட. நல்ல நாள் குறிச்சிருக்கேன், நான் பேர் வைக்கிறதுக்கு, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா பாட்டி கிளம்பி 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க தங்கியிருப்பேன். நீ நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சொல்கிற. இன்றைக்கி நாங்கள் காலை மாதிரியே உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கு. எல்லாருமே அங்கே தான் கடந்திருக்கு, ரோசன் முதல் கொண்டு. வீட்டில் யாருமே இல்லடி தங்கமே, அதான் வரல. அதுக்காண்டியே அழுவுறா. நாங்கள் எப்போ வருவோம்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துடுவோம்டிமா. லூசு பைத்தியம், இதுக்கு அழுவுற? பைத்தியக்காரி. இது சொல்லியிருந்தா நான் அப்படியே அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கேயே வந்திருப்பேன். லூசு. சரி இப்போயும் ஒன்றும் இல்லை, நான் கிளம்பி வரேன் இரு. நேரம் என்ன ஆகுது? பச்சை பிள்ளை இருக்கிற வீட்லையும் கண்டபடி நேரத்துக்கு போவா நீ? ஆமாம், உன் பின்னாடி எதனா வரும். ஆமாம், என் பின்னாடி ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சு என் பின்னாடி எதனா வருது. போ பாட்டி, நீயும் எதனா சொல்லிக்கிட்டு. பாட்டி. ஐயோ என்னம்மா? பாட்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், எனக்காண்டி பண்ணுறீங்களா? ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது சரியா? தங்கு என்ன கேட்டாலும் செய்வேன் சரியா? என் உயிரை வேணா கேளு தாரேன். என் லூசு கிளவி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இரு. இது சும்மா இரு. பிள்ளை பயந்து போய் என்னமோ அழுதுகிட்டு இருக்கு, என்ன பண்ணுதுன்னு தெரியல. என்னம்மா பண்ணுது சொல்லு.
பாட்டி இங்க 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 எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்க கூட இருக்கணும்னு தோணுது. என்னை யாரும் எதுவும் சொல்லலை. நீங்க என்ன நம்ம வீட்டுக்கு நாளைக்கு போகும்போது கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ என் தங்கமே, ஐயோ பாட்டி நீ அழுக ஆரம்பிச்சிடாத, சும்மா கடடி. என் தங்கம் நம்ம எல்லாரையுமே தேடுது போல. ஓ, நாளைக்கு பாட்டி காலை மாதிரியே வந்துடுவேன் சரியா? பாட்டி வந்து எப்படியாச்சும் உங்கள் வீட்டில் பேசி பாட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன். சரியாம்மா? அழுவாத, ஒரு ராத்திரி கண்ணை மூடி தூங்கு, சரியா போயிடும். பாட்டி அதுக்கப்புறம் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பிள்ளையையும் உன்னையும் தூக்கிக்கிட்டு இங்கே வந்துடுவேன். பிள்ளையை பாட்டி இறக்கவே மாட்டேன், பாட்டி கையில் வச்சுக்கிறேன். நீ உறங்கு, சரியாம்மா? பாட்டி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கணும் பாட்டி, தூக்கம் வருது. சரிம்மா, அதை சொல்லிட்டேனே, பாட்டி கையில் வச்சுக்கிறேன். சரி சரி, அழுவக்கூடாது சரியா? அழுவக்கூடாது. நான் ஒருத்தி பைத்தியக்காரி, பிள்ளைய கூட போய் பார்க்காம அப்படியே. சரிம்மா அழுவாத, உனக்கு பாட்டி ஞாபகம் வந்துட்டோ? பாட்டி நாளைக்கு வந்துடுவேன் சரியாம்மா? அழுவாதிரி தங்கமே, பிள்ளை பெற்றுட்டு இப்படி அழுவக்கூடாதுரி சரியா? அழுவாதரம்மா, அழுவாத. அழுவக்கூடாது என்ன? பாட்டி காலை மாதிரியே வந்துடுவேன். கால் மாதிரியே வந்து பிள்ளையோ ஒன்றையும் தூக்கிட்டு வந்துடுவேன். பிள்ளைய கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன். என் தங்கத்துக்கு எவ்வளோ நேரம் தூக்கணுமாலும் தூங்கு. என் தங்கத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பாட்டி யாருன்னு எதுனா சொன்னா என்னை இங்கே விட்டுட்டு போயிடாத பாட்டி. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா கூட என்னை கூட்டிட்டு போயிரு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. ரேஷ்மாவும் ரகுவும் கூட இருக்காங்க, அதே மாதிரி என்னையும் கூட வச்சுக்க பாட்டி. ஐயோ என் தங்கமே, அதை சொல்கிறலா பாட்டி? காலை மாதிரியே கண் முன்னாடி, நீ கண்டு திறக்கும் போது உன் முன்னாடி தான் நிற்பேன். அழுவக்கூடாதுரி சரியா? அழுவக்கூடாது, அழுவக்கூடாது. ஷோ, நீங்கள் 2 பேரும் அழுது என்ன அழுவ வைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு. ஷோ, ஒரு மாதிரி ஆகுது. லூசு பிரியா, ஐயோ ஃபோன் எடுத்தது தப்பாக போச்சு, மண்டையிலே போடுவோம் பார்த்துக்கோ. ஏன்டியே நான் அழ வைக்க பார்க்குறேன், எனக்கு அழுவியாக வருது. அழுதுருவட்டி கொஞ்ச நேரத்தில் நான் ஃபோனை வைக்கிறேன். அனு, பிரியாவை பார்த்துக்கோ, பாட்டி இங்கே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி அழுகாத. ஹலோ பிரியா, பாட்டி காலையிலே வந்துடுவேன் சரியா? கண்ணு மூடி தூங்குமா? பாட்டி காலையில் வந்துடுவேன். சரி சரி பாட்டி. ஃபோனை கட் பண்ணிடுறானோ, பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க சரியா? சரிங்கக்கா. பிரியா அழுகாதீங்க பிரியா. நான் நாளைக்கு போயிடுவானு, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் இங்கே இருக்க முடியாது. ஒரு நேரமாக அவங்க இதை சொல்லிடுவாங்களோ இவங்க அதை சொல்லிடுவாங்களோன்னு என்னால் பயந்து என்னால் இருக்க முடியாது அனுங்க. நான் என் பாட்டி இல்லைன்னா என் அம்மா வீட்டில் இருந்தால் கூட கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பேன். எனக்கு என் அம்மா விட என் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பாட்டி எப்பவுமே 3 பேருமே ஒன்றா தான் நினைப்பாங்க. என்னதான் ரகுவை தான் பிடிக்கும் அப்படின்னு வெளியே சொன்னாலும் எங்கள் பாட்டிக்கு நாங்கள் ரொம்ப உயிர் தெரியுமா? எங்களை வாடி பூடின்னு தான் பேசும். கேட்டால் என்ன திரும்ப சொல்லுவாங்க, அவங்களுக்கு வயசாகலையா, எங்களுடைய ஃப்ரெண்ட் அவங்க, எங்களுக்கு எதனா கஷ்டம்னா அவங்க கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாரு, இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியல. நான் இந்த நேரத்தில் சொன்னேன்னா அவங்க அங்கேருந்து வருவாங்க, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதான் சொல்லலை. பிரியா அழுகாதீங்க பிரியா, அதான் பாட்டி நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்களா, அழுகாதீங்க. என் பாட்டி ஹாஸ்பிட்டலில் வச்சு சொன்னாங்க, வேண்டாம் பிரியா பாட்டியை கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்கிறேன்னு. நான் தான் அந்த இடத்துல உங்கள் அத்தை மனசும் முத்து மாதிரி அவர் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லினா இவங்க கூடயே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி இவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக இவங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். என் பாட்டி என்ன நல்லதை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அனு வாமா, அழுகாதம்மா. முத்துமாரிக்கெலாம் ஃபோன் பண்ணலை அவங்க இங்கே வச்சு சும்மா தான் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அமைதியாக படுத்துட்டாங்க. நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க பேசினதெல்லாம் மனசில் இதை வச்சுக்காதம்மா. அப்போ வச்சு என் மாமியாரும் சரி, அவங்களோட மாமியார், அதான் என் அம்மா, எல்லாருமே அப்படி தான். அந்த காலத்தில் வச்சு பிள்ளை பெற்றாலும் அது ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் இருக்கும்போது அதை செய் இதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறது உண்மைதாம்மா. 3ஆவது நாளே பிள்ளை பெற்றுட்டு படுக்க கூட நேரம் இருக்காது. அந்த வாசலை கூட்டு அந்த வாசலை பெருக்குன்னு சொல்லுவாங்க. வளர வளர காலம் மாற மாற நாங்கள் உங்கள் எல்லாரையும் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம். எங்கள் மைனி அப்படி இல்லை. பிள்ளைங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. ஏன் முத்துமாரி என்ன தான் படித்தாலும் சாயந்திரம் ஆனால் அந்த மாட்டுக்கிட்ட போயிட்டு பால் கறக்கிற வேலை, அங்கே தூத்து அழுற வேலை, எல்லா வேலையும் செய்ய தான் செய்வான். அந்த பிள்ளை இப்போ 10வது படிச்சுக்கிட்டு இருக்கு, அது வேலை செய்ய தான் செய்யும். எங்கள்
மைனி அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட பேசிட்டாங்க. மனசில் எதுவும் வச்சுக்கிட்டுலாம் பேச மாட்டாங்க. நீ இப்படி ஒரு மாதிரி பேசுனதை அவங்க ஏதோ சங்கடப்பட்டு பேசியிருப்பாங்க. நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா, சரியா? நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா, நீங்களும் எதுவும் இல்லைம்மா. அவங்க இல்லைம்மா, யாருமே எதுவுமே தப்பாக பேசலம்மா. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தூங்க போகிறேன். சரிம்மா, சரி தூங்கு. பிள்ளையை படுக்க வச்சுட்டு நீ வந்து உறங்கு வா. நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா. சரி வந்து உறங்கு. கொஞ்ச நேரம் பேசிட்டாச்சு வரேன். அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட இருந்துட்டு வரேன். சரி.